அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லேருந்து ஒரு 200 MCQ இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதை பார்ப்போம், ஓகேவா? ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சன் கால்வனாமீட்டர், ஓகேவா? செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெக்வயர். செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ கேலிப்ரேஷன் அகைன்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட தேவை அப்படின்றது. Calibration against standard instruments. Digital multimeter is an example of active instruments. அடுத்து an energy meter is classified as so integrating instrument. ஏன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் பேஸ் எனர்ஜி மீட்டர் ஸோ கொடுக்கும். அதனால் அப்படி ஒரு குறிப்பிட்ட பீரியடு ஸ்டோர் பண்ணி நம்ம டேட்டாவை இது பண்ணோம் அப்படின்னா, அதாவது மீன்ஸ் நம்ம அந்த பவருக்கு எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்றத செக் பண்ணோம் அப்படின்னா அந்த எனர்ஜி மீட்டர்லாம் செக் பண்ணோம். அப்படி குறிப்பிட்ட டைம் பீரியட் அப்படின்னு வந்தாலே அது என்னது இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் ப்ரொவைட் கண்டினியூஸ் ரெக்கார்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆர் கால்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். கண்டினியூஸ் ரெக்கார்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அடுத்து which of the following is direct measuring instrument அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர், ஓகேவா? இதில் நம்ம என்னவெல்லாம் டைரக்டாக ரீடிங் மெஷர் பண்ணலாம். which of the following is a comparison instrument. Wheatstone bridge. ஸோ Wheatstone bridge கம்பேரிசன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா Wheatstone bridge. அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே ரீடிங்ஸ் பாயிண்டர் ஸ்கேல் இருக்கும். டிஸ்பிளே ரீடிங் வித் பாயிண்டர் ஸ்கேல் இருக்கும். ஸோ 8க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் பிகாஸ் தே அதை பார்த்தீங்க அப்படின்னா தேர் சீப்பர் இல்லை, ஸோ லெஸ் அக்யூரேட் தேன் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தே அவாய்ட் பேரலாக்ஸ் எரர், ஓகேவா? So which of the following is a passive instrument? Passive instrument அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 10க்கு ஸோ voltmeter. which of the following is a passive instrument? Voltmeter. The ability of an instrument to detect small changes in measured quantity. Ability of an instrument to detect small changes in the measured quantity. So measured quantity அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா sensitivity. So 11க்கு sensitivity. The closeness of measured value to the true value is called. So நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா accuracy. So அடுத்தது measured value to the true value is called நம்மளுக்கு என்னது accuracy. So அடுத்தது degree of repeatability under same condition. Precision. The smallest change in input that an instrument can detect is resolution. Okay, which static characteristics refers to the ability of an instrument to produce same output for the same input. Same input. So which static characteristics refers to the என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா reproducibility. So the following is a dynamic characteristics. இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க 16க்கு. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். அப்போ மொத்த 3 அக்யூரேசி, ப்ரிசிஷன், ரெசல்யூஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து தி அபிலிட்டி ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஃபாலோ ரேபிட் சேஞ்சஸ் இன் தி மெஷர்டு குவான்டிட்டி. அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். அடுத்து தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் அண்ட் மெஷர்டு வேல்யூ during changing condition is called. Difference between actual and measured value during changing condition is called dynamic error. Which characteristics ensures that an instrument output is proportional to the input? So linearity. Which type of error is avoided in digital instruments? Parallax error என்ன பண்றாங்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடலாம். smallest change in a measured variable to which an instrument will respond.
smallest change in measured variable to which an instrument will respond is, so பார்த்தீங்க அப்படின்னா resolution. Siemens is a unit of conductance. Siemens is a unit of conductance. So option C. Dead zone in a certain pyrometers with 0.125% of span. The calibration is 400 to 1000 degrees Celsius. What temperature change might occur before it is detected? What change may occur before it is detected? So பார்த்தீங்கன்னா 23 so 0.74 degree before it is detected. At the 200 volt PMMC voltmeter is specified to be accurate within plus or minus 2% of full scale. The limiting error in percentage when the instrument is used to measure voltage of 100 volt. So என்ன சொல்லலாம் limiting error in percentageல கேட்டுக்கிறாங்க. So limiting error in percentage இது நம்ம அப்புறம் சால்வ் பண்ணுவோம். ஸோ பாருங்க ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ 24க்கு பார்த்தீங்க அப்படின்னா B4 ஓகேவா. CRO is classified as CRO எந்த கேட்டகரிக்கு வரும்? இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டா, ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டா, அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டா? கண்டிப்பாக அது ரெக்கார்ட் பண்ண முடியும். CRO இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், சரி இண்டிகேட் பண்ண முடியும். Which one is not a static characteristics? Which one is not a static characteristics? ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா fidelity, accuracy, sensitivity, precision static characteristics. So now the following is an active instrument. So now the following is an active instrument. Active instrument அப்படின்னா என்னது? உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். பவர் சோர்ஸ் இருந்தால் தான் அது வேலை செய்யும். Which characteristics refers to the degree of conformity to an input signal without distortion? Fidelity. Which type of instrument is most commonly used in laboratories and industries? Lab and industry எது யூஸ் பண்ணுறாங்க? Secondary instrument. Span of measuring instrument is defined as, span அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் minimum value. Working principle of PMMC instrument is based on, working principle of PMMC instrument is based on magnetic effect of current. The deflecting torque in PMMC instrument is proportional to, deflecting torque is proportional to current. The controlling torque in PMMC instrument is usually provided by controlling torque, spring control. The damping torque in PMMC instrument is provided by damping torque. In PMMC, so PMMC is air friction damping. Okay, so 30, sorry, eddy current damping. 34 க்கு C, eddy current damping. Scale of PMMC. Scale of PMMC பார்த்தீங்க அப்படின்னா uniform. Scale of PMMC uniform. PMMC instrument can measure DC only. DC மட்டும் தான் மெஷர் பண்ணும். Which material is used for permanent magnet in PMMC? Which material is used for permanent magnet in PMMC? Permanent magnetic magnet in PMMC. So 37க்கு பார்த்தீங்க அப்படின்னா 37க்கு alnico. Which coil is used in PMMC instrument? Which coil is used in PMMC instrument? PMMCல யூஸ் பண்ணக்கூடிய coil permanent magnet moving coil. ஓகேவா, permanent magnet moving coil, fixed coil கிடையாது. So B, 38க்கு B. PMMC instruments are free from எந்த எரர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க? Hysteresis error. Hysteresis error. PMMC instruments are not suitable for AC because, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 40வது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டார்க் டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். தி ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் MI instrument is, the working principle of MI instrument is electromagnetic attraction or repulsion, moving ion instrument. Deflecting torque in MI instrument is proportional to, deflecting torque is an MI instrument is proportional to current square. Deflect TD is equal to I square. MI instrument TD is equal to TD is equal to பார்த்தீங்க அப்படின்னா is directly proportional to, so I square. The scale of MI instrument non-uniform. Scale of MI instrument non-uniform. 43 non-uniform. MI instrument can measure both AC as well as DC. Repulsion type MI instrument use எத்தனை அயான் யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 2 அயான் வேன் யூஸ் பண்ணுது. கண்ட்ரோலிங் டார்க்னு MI instrument is provided by spring தான். கண்ட்ரோலிங் டார்க்னாலே ஸ்ப்ரிங் தான். டேம்பிங் டார்க்னு MI instrument is usually damping torque. MI instrumentல என்ன damping torque யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரிக்ஷன் damping.
scale of attraction type MI instrument usually scale of attraction type MI instrument usually பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 48க்கு crowded at beginning. MI instruments suffer from so hysteresis error, temperature error. The purpose of damping in instrument to reduce oscillation and settle pointer quickly. Okay.